ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூதத்தம் பாஸ்கர் நாராயணா தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிவா கண்டுகுரி மெயின் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. இவர் கூட ராக்ஷஸ் சிங், அருண்குமார், தேவி பிரசாத், வர்ஷினி சவுந்தரராஜன், சிவகுமார், ஷஃபி, சிவநாராயணன் ரொம்ப பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது புருஷோத்தம் ராஜ். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு வில்லேஜில் 18 வருஷமா மர்மமான முறையில் கொலைகள் நடக்குது. இதை போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த கதையினுடைய டிடெக்டிவா பூதாதன் பாஸ்கர் நாராயணன் வர்றாரு. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி சால்வ் பண்றாரு. என்னதான் அவருக்கு எல்லாமே எதிராக நடந்தாலும் அவரால் இந்த சீரியல் கில்லரை பிடிக்க முடியுமா, இந்த முயற்சியில் அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் வர்ற ஒரு கான்ஸ்டபிள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வராரு. இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற டிடெக்டிவ் படத்தில் இல்லாத மாதிரி புதுசாக இருக்குங்க. இந்த படத்தில் நம்ம ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸான ப்ரைவேசி, ஒன்லைனர், இடியாட்டிஸ் அண்ட் மேனிப்புலேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு சைபர் புல்லிங், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அண்ட் த டார்க்கர் சைட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர்னு எல்லாத்தையுமே டார்க் சைடாக காமிச்சிட்டு ஒரு சோசியல் மெசேஜை இந்த படத்தில் எடுத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இவ்வளவு இருக்கிறனால இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கான டிஸ்கஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் ஹிடன் கனெக்ஷன்னு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப செமையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, ஒரு சில சீன்ஸில் நம்மால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுங்க. இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும். ஸ்ரீசரண் பக்லாவோட பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக இந்த படம் ஒரு கம்பெலிங்கான கிரைம் த்ரில்லர் மூவின்னு தான் சொல்லணும். சிவா கந்துகுரி இன்னும் அவரோட கெரியரில் ஒரு பிரேக் த்ரோ வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அது கண்டிப்பா இவர் நடிச்ச இப்போ ரிலீஸ் ஆகிற போற படமான பூதத்தம் பாஸ்கர் நாராயணாவா தான் இருக்கும்னு நம்புறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல வர்ற சீரியல் கில்லரோட பேட்டனை கண்டுபிடிச்சு எப்படி அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்றாரு அப்படிங்கறதான் கதையே. கண்டிப்பா இது ஒரு த்ரில்லரான மூவிங்க. இதை மறக்காம இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.